ஸ்ரீ கணபதி போற்றி, ஸ்ரீ அங்காளம்மன் போற்றி, சிறுவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளியம்மன் போற்றி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் போற்றி, அனைத்து குருமார்கள் பாதம் பணிந்து என் பதிவை தொடங்குகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திர குணங்கள். அந்த வரிசையில 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாங்களா? வாங்க பதிவுக்குள்ள போலாம். பொதுவாகவே பரணி நட்சத்திரம் அப்படின்னா தரணி ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. இது உண்மையா? ஆமாங்க, கண்டிப்பா உண்மைதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷனுக்கு 2வது நட்சத்திரம். பொதுவாகவே நாம சொல்ற தாராபலன் அடிப்படையில ஒவ்வொரு பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னாக்கா 2வது நட்சத்திரம் தாராபலன் உள்ள நட்சத்திரம். அதன் அடிப்படையில காலபுருஷனுக்கு 2வது நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். செல்வ அதிபதியுடைய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்த இந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பணத்து மேல அதிகமா பற்று இருக்கு இவங்களுக்கு. அதே போல பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வெறித்தனம் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும். அதுக்காக நிறைய போராட கூட செய்வாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன்சி ஸ்டோரு, காஸ்மெட்டிக் ஐட்டம், டெக்ஸ்டைல்ஸு, இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் இவங்க பண்ணாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு அது சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா சுக்கிர பகவானோட ஆதிக்கத்தில் இவங்க பிறந்திருக்கிறதுனால. அதே போல் மேஷ ராசியில் இந்த நட்சத்திரம் வர்றதுனால வீரம் அப்படிங்கிற விஷயம் கூட இவங்க கிட்ட நிறையவே இருக்கும். அதன் அடிப்படையில் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா வேகமாக செயல்படுவாங்க. தைரியம் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். தோத்து போவோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசில் துளி கூட இருக்காது. அப்போ என்னன்னாக்கா எல்லாமே இவங்களுக்கு இவங்க நினைக்கிறதுனால பாசிட்டிவாகவே இவங்களுக்கு எல்லாமே நடக்கும். சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்ததுனால சுக்கிர பகவானை அடிக்கடி இவங்க வணங்குறதுனால இவங்களுடைய வாழ்க்கையில மேன்மைன்ற விஷயம் அதிகமா இருக்கும். அதே போல சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த தொழிலை இவங்க எடுத்து செய்யும் பொழுது தொழில நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம். அதே போல இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா 2வது நட்சத்திரம் நம்ம சொல்லிட்டோம். ஆனா இவங்களுக்கு 2வது நட்சத்திரமா வர கார்த்திகை நட்சத்திரத்தை இவங்க அதிகமா பயன்படுத்தும் போது இவங்களுக்கு இன்னும் அந்த தனஸ்தானம், குடும்பஸ்தானம் சொல்ற 2வது வீடு அது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். அந்த வகையில இவங்க கார்த்திகை நட்சத்திரத்தை அதிகமா ஆக்டிவேட் பண்ணணும். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு செய்யணும். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை இவங்க எடுத்துக்கணும். அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இவங்க அதிகமா உதவி செய்யணும். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமா இந்த நட்சத்திரம் இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அந்த தனஸ்தானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்ல வலிமையா இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ நான் கொடுத்த இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.